நம்ம டெய்லி லைஃப்பில் சிம்பிளாக பேசக்கூடிய 25 ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கணுன்னா எப்படி கேட்பீங்க? நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கணும். இதை எப்படி ஆங்கிலத்தில் கேட்பீங்க? வேர் ஆர் யூ? வேர் ஆர் யூ? வேர் அப்படின்னா இங்கே, யூ யூ அப்படின்னா நீ. வேர் ஆர் யூ அப்படின்னா நீ எங்கே இருக்க? நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி சொல்லுவீங்க? நான் வீட்டில் இருக்கேன். ஐ ஆம் அட் ஹோம். ஐ ஆம் அட் ஹோம். ஐ அப்படின்னா நான், ஹோம் அப்படின்னா வீடு. ஹோம் அப்படின்னா வீடு, அட் ஹோம் அப்படின்னா வீட்டில். அட் அப்படிங்கிறது இல் அப்படின்னு வரும். அட்டுங்கிறது ப்ரிபோசிஷன். ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன். அட் ஹோம். அட் ஹோம் அப்படின்னா வீட்டில். ஐ ஆம் அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கிறேன். நான் ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? ஐ ஆம் இன் த ஆஃபீஸ். ஐ ஆம் இன் த ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸ் அப்படின்னா ஆஃபீஸில். ஐ ஆம் இன் த ஆஃபீஸ் அப்படின்னா நான் ஆஃபீஸில் இருக்கிறேன். நான் திருச்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஆம் இன் ட்ரிச்சி. ஐ ஆம் இன் ட்ரிச்சி. இன் ட்ரிச்சி அப்படின்னா திருச்சியில். ஐ ஆம் இன் ட்ரிச்சி அப்படின்னா நான் திருச்சியில் இருக்கிறேன். நான் கடத்தூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி சொல்லுவீங்க? நான் கடத்தூரில் இருக்கேன். இதை எப்படி சொல்லுவீங்க? நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும்? ஐ ஆம். கடைத்தெருவில் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட். இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட். ஐ ஆம் இன் த ஷாப்பிங் ஸ்ட்ரீட். நான் கடைத்தெருவில் இருக்கிறேன். நான் காலேஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி சொல்லுவீங்க? நான் காலேஜில் இருக்கேன். ஐ ஆம் இன் காலேஜ். ஐ ஆம் இன் காலேஜ். ஐ ஆம் இன் காலேஜ் அப்படின்னா நான் காலேஜில் இருக்கேன். எப்படி இருக்க அப்படின்னு கேட்கணும். இதை எப்படி கேட்பீங்க? எப்படி இருக்க அப்படின்னு கேட்கணும். நீ எப்படி இருக்கன்னு கேட்கணும். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். இதை எப்படி கேட்பீங்க? ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? ஹவ் அப்படின்னா எப்படி, யூ யூ அப்படின்னா நீ. ஹவ் ஆர் யூ அப்படின்னா நீ எப்படி இருக்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி சொல்லுவீங்க? நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி சொல்லுவீங்க? ஐ ஆம் ஃபைன். ஐ ஆம் ஃபைன். ஐ ஆம் ஃபைன் அப்படின்னா நான் நல்லா இருக்கேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி சொல்லுவீங்க? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. இதை எப்படி சொல்லுவீங்க? ஐ ஃபீல் எ லிட்டில் சிக். ஐ ஃபீல் எ லிட்டில் சிக். ஃபீல் ஃபீல் அப்படின்னா உணர்தல். லிட்டில் அப்படின்னா கொஞ்சம். சிக் அப்படின்னா உடம்பு சரியில்லாமல். ஐ ஃபீல் எ லிட்டில் சிக். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. இப்போ உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கணும். இதை எப்படி கேட்பீங்க? இப்போ உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கணுன்னா இதை எப்படி கேட்பீங்க? ஹவ் இஸ் யுவர் பாடி நவ்? ஹவ் இஸ் யுவர் பாடி நவ்? ஹவ் ஹவ் அப்படின்னா எப்படி, யுவர் அப்படின்னா உங்களுடைய, பாடி அப்படின்னா உடம்பு, நவ் அப்படின்னா இப்பொழுது. ஹவ் இஸ் யுவர் பாடி நவ்? இப்பொழுது உங்களுடைய உடம்பு எப்படி இருக்குது. இப்போ பரவாயில்லை அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி சொல்லுவீங்க? இப்போது பரவாயில்லை. இட்ஸ் ஓகே நவ். இட்ஸ் ஓகே நவ். இட்ஸ் ஓகே நவ் அப்படின்னா இப்போ பரவாயில்லை. வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்கணும். இதை எப்படி கேட்பீங்க? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? இஸ் எவரி ஒன் குட் அட் ஹோம்? இஸ் எவரி ஒன் குட் அட் ஹோம்? எவரி ஒன் எவரி ஒன் அப்படின்னா எல்லோரும். அட் ஹோம் அட் ஹோம் அப்படின்னா வீட்டில். இஸ் எவரி ஒன் குட் அட் ஹோம்? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லணும். இதை எப்படி சொல்லுவீங்க? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க.
எவரி ஒன் இஸ் ஃபைன் அட் ஹோம். எவரி ஒன் இஸ் ஃபைன் அட் ஹோம். எவரி ஒன் அப்படின்னா எல்லோரும். எவரி ஒன் இஸ் ஃபைன் அட் ஹோம். ஃபைன் அப்படின்னா நன்றாக. அட் ஹோம் அப்படின்னா வீட்டில். எவரி ஒன் இஸ் ஃபைன் அட் ஹோம். வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும். இதை எப்படி கேட்பீங்க? டிட் யூ ஈட். டிட் யூ ஈட். டிட் யூ ஈட் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா. ஈட் அப்படின்னா சாப்பிடுதல். டிட் யூ ஈட் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா. நீ எங்கே வசிக்கிற அப்படின்னு கேட்கணும். இதை எப்படி கேட்பீங்க? நீ எங்கே வசிக்கிற? வேர் டு யூ லைவ். வேர் டு யூ லைவ். வேர் அப்படின்னா எங்கே. யூ அப்படின்னா நீ. லைவ் அப்படின்னா வசிக்கிறாய். வேர் டு யூ லைவ். நான் சென்னையில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி சொல்லுவீங்க? ஐ லைவ் இன் சென்னை. ஐ லைவ் இன் சென்னை. நீ எப்போ வருவ அப்படின்னு கேட்போம் இல்லையா. நீ எப்போ வருவ அப்படின்னு கேட்கணுன்னா வென் வில் யூ கம். வென் வில் யூ கம். வென் அப்படின்னா எப்பொழுது. வென் வில் யூ கம் அப்படின்னா நீ எப்பொழுது வருவாய். நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லணுன்னா எப்படி சொல்லுவீங்க? ஐ வில் கம் டுமாரோ. ஐ வில் கம் டுமாரோ. டுமாரோ அப்படின்னா நாளை. ஐ வில் கம் டுமாரோ. நாளை வருவேன். நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்போம் இல்லையா. நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்கணுன்னா ஆர் யூ ஸ்டடியிங். ஆர் யூ ஸ்டடியிங். ஸ்டடியிங் அப்படின்னா படிக்கிறது. ஆர் யூ ஸ்டடியிங் அப்படின்னா நீ படிக்கிறாயா. நீ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்கணுன்னா எப்படி கேட்பீங்க? நீ என்ன படிக்கிற? வாட் ஆர் யூ ஸ்டடியிங். வாட் ஆர் யூ ஸ்டடியிங். வாட் ஆர் யூ ஸ்டடியிங் அப்படின்னா நீ என்ன படிக்கிற. நீ விளையாடுறியா அப்படின்னு கேட்போம் இல்லையா. நீ விளையாடுறியா அப்படின்னு கேட்கணுன்னா ஆர் யூ பிளேயிங். ஆர் யூ பிளேயிங். பிளேயிங் அப்படின்னா விளையாடுறது. ஆர் யூ பிளேயிங் அப்படின்னா நீ விளையாடுகிறாயா. நீ வேலை பார்க்குறியா அப்படின்னு கேட்போம் இல்லையா. நீ வேலை பார்க்குறியா அப்படின்னு கேட்கணுன்னா ஆர் யூ ஒர்க்கிங். ஆர் யூ ஒர்க்கிங். ஒர்க்கிங் அப்படின்னா வேலை பார்க்குறது. ஆர் யூ ஒர்க்கிங் அப்படின்னா நீ வேலை பார்க்கிறாயா. நீ ஆஃபீஸ் போறியா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்பீங்க? நீ ஆஃபீஸ் போறியா அப்படின்னு கேட்கணுன்னா எப்படி கேட்பீங்க? ஆர் யூ கோயிங் டு ஆஃபீஸ். ஆர் யூ கோயிங் டு ஆஃபீஸ். ஆர் யூ கோயிங் டு ஆஃபீஸ் அப்படின்னா நீ ஆஃபீஸ் போறியா. உன் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா. உன் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கணுன்னா வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ். வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ். வேர் அப்படின்னா எங்கே. வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ் அப்படின்னா உன்னுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது. உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்பீங்க? உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கணுன்னா எப்படி கேட்பீங்க? வேர் இஸ் யுவர் ஹவுஸ். வேர் இஸ் யுவர் ஹவுஸ். ஹவுஸ் அப்படின்னா வீடு. வேர் இஸ் யுவர் ஹவுஸ் அப்படின்னா உன்னுடைய வீடு எங்கே இருக்குது.